கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை நேசிக்கிறவங்க யாருன்னு கேட்டால் நீங்கள் அம்மா அப்பான்னுவீங்க இல்லையா? இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாரையாவது சொல்லுவீங்க. அவங்க உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லையா? அவங்கக்கிட்ட நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குவீங்க இல்லையா? இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உன் கூடயே இருக்கிறேன் என்றார். அப்போ எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேடி சொல்கிற வசனம் எல்லாமே, நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன் தேவன் என்று சொல்கிறார். எந்த தேவங்க கூடயே இருக்கும்? ஆனால் என் இயேசு கிறிஸ்து என்னோட கூட எப்பொழுதும் இருக்கிறார். உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் தேவன் என்று சொல்கிறார். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டது அவர்தான். என்னை கடந்த காலம்லாம் நான் யோசித்து பார்த்தால் எனக்கு எவ்வளவா அழகாய் நேர்த்தியாய் அவர் எல்லாவற்றிலும் அதே காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் நினச்சி பார்க்கும்போது தேவன் எவ்வளவாய் நம்ம கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார் இல்லையா? அப்படின்னு நினைக்கும் போது நான் சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் கவலைப்பட்டதில்லை, நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு நேர்த்தியாக சிறப்பாக அழகாக நேர்த்தியாக செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் யோசித்து அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவரை சார்ந்திருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அல்ல, நானே உங்களை தேடி வந்தேன்றார். தேடி வருகிற தேவன் இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்மளை தேடி வந்து நம்மளை அணைத்து கொள்கிறார். நம்ம வருத்தப்படும் போது அவர் வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களை இங்கே என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன் என்று சொன்னேன். எந்த தெய்வங்க சொல்லும்? நன்றியோடு அவரை ஆராதிங்கள். சரிங்களா? தேங்க்யூ.